காலை வணக்கம். வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதில் வந்து நிறைய வழக்குகள் அவ்வப்போது வேறு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் மாற்று கருத்துக்களை மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பற்றி ஒரு பதிவு போடுமாறு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வழக்கு வந்து மிக அருமையான வழக்கு. ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் நிறைய ப்ரொவிஷன்ஸை இவங்க டிஸ்கஸ் பண்ணி நிறைய தீர்ப்புகள் 20 தீர்ப்புகள் இந்த வழக்கில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த 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 தீர்ப்பு உங்கள் வழக்குக்கு ஒத்துவது தான், இதை காட்டி நீங்கள் விடுதலை பெறுங்க, இல்லைன்னா இதை காட்டி நீங்கள் தண்டனை பெறுங்க. மற்ற இதர பத்திகளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களையும் நீங்கள் படிச்சுக்கினீங்கன்னா, அந்தந்த வழக்கு உங்கள் வழக்குகள் அதோடு ஒத்து போச்சுன்னா அந்த வழக்குகளை நீங்கள் கோடிட்டு காட்டலாம். இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 330, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 330, போய் குமார் மோனி வர்சஸ் பாரிஷ் மன்னா அண்ட் அனதர். இந்த கேஸில் வந்து 138 செக்ஷன் 7 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், செக்ஷன் 4 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், 30, 31, 141, 138 இது எல்லாத்தையும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து கம்பெனிக்காக கையெழுத்து போடுறார், ஆனால் அவர் வந்து அவர் இண்டிவிஜுவல் கையெழுத்து டைரக்டராக கம்பெனி போடுறார். அது அவருடைய அக்கௌண்ட் இல்லை, அந்த அக்கௌண்ட் வந்து கம்பெனியோட அக்கௌண்ட். ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட்டை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணணும், இவர் இஸ் ஆத்தரைஸ் சிக்னேச்சர். அதனால் இவர் அக்யூஸ்டாக போடுறதுல நியாயம் இல்லை, கம்பெனி தான் அக்யூஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீர்ப்பு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் டெப்ட் ஆர் அதர் லைபிலிட்டிஸு அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெப்ட் ஆர் அதர் லைபிலிட்டிஸில் எப்படின்னா, இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு பதிலாக இவர் செக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் கம்ப்ளைனண்ட் தரப்பில் வந்து அவர் ஏன் அதை எவ்வாறு எந்த வகையில் இன்னொருத்தர் தர வேண்டிய கடனை ஏற்றுக்கிட்டாரு என்ற அடிப்படையில் நீங்கள் நிரூபிக்கணும். அந்த வழக்கை நிரூபிச்சிங்கன்னா அது வந்து அந்த கேஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் you have to establish that there was some sort of arrangement by way of which the debt was assumed by the drawer. செக்கு கொடுக்குறவர் எதுக்காக இன்னொருத்தருக்காக கொடுத்தார் என்ற ஃபேக்டை நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்கு. இந்த தீர்ப்பை வந்து நல்லா ஆழமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவும். இதுக்கு மேலே இவர் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் வந்து இந்த பெஞ்சு, அவர் பத்ரிவாலா 2 பேரும் சேர்ந்து டிவிஷன் பெஞ்சில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு. நிறைய ஒரு 10-15 வழக்குகள் உச்சநீதிமன்றம், டெல்லி, இந்த வழக்குகள்லாம் இதில் விசாரணை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் என்னென்ன ஃபேக்ட்ஸு, அந்த ஃபேக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை டேப்லர் போட்டு வச்சுக்கணும். பெரிய பெரிய அது என்ன, இந்த டைஜஸ்ட்டு, இந்த புக்கு வாங்கி படிக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன தீர்ப்புகளை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களாக ஒன்று எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சு கம்ப்யூட்டர் மாதிரி பதியும், டக்கு டக்கு நினைவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய அனுபவம். காலை வணக்கம், நன்றி.